அந்தி நிறத்து தொந்தி வயிற்று ஐந்து கரத்து தந்தி முகத்து என்னை மலர்த்தார். சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியன் ராகு கேது கடவுளர் பாதம் போற்றி. மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ. எனது தாயை முதல் தேவதையாகவும் என் தகப்பனை தேவனாகவும் வைத்து நம்ம கனியரையா ராஜசேகர் அவர்களை எனது இறைவனாக வைத்து இப்பேச்சை தொடங்க விரும்புகிறேன். விசுவாச வருட வெள்ளாண்மை பேரும் பசுமாடும் மாடும் பலிக்கும் சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார்கண் மாதவன் கண் மீறுமே உற்று உலகில் மழை உண்டு. நான் இந்த தடவை பேச வந்திருக்கிறது உலகியல் ஜோதிடம். இந்த வருடத்திற்குரிய பலன்களை பற்றி மட்டும் நான் பேச வந்திருக்கிறேன். விசுவாச வருஷத்துல விவசாயம் செழிக்கும், பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும், நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள், நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும், நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாகும். தெளிவு குருவின் திருமேனியும் தெளிவு குருமேனின் திருநாமங்கள் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவு சிந்திப்பல் தானே. நம் குரு நம்ம கணியர் ஐயாவை திருமேனியை பார்க்கறதும் சரி, அவரை நம்ம நினைச்சு நம்ம சொல்ற பலன்களானது நல்ல விதமாக வரும். எப்பயுமே நம்ம குருவை மனசுல நினைச்சு அவங்கள ஒரு கடவுளுக்கு இணையா வச்சு நம்ம சொன்னோம்னா தான் அந்த பலன்கள் நல்லபடியா நமக்கு வரும். விசுவாச வருடத்தோட பலன் அரசாட்சி நிலையான நிர்வாகம் இராது, போதுவான மழை பெய்யாது, அதனால் தானிய விளைச்சல் பாதிக்கப்படும், மக்கள் கடுமையான வரிச்சுமையினாலும் நோய்களினாலும் அல்லல் உருவார்கள். இதோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான். சித்திரை மாதத்தில் அரசாள்பவர்களுக்கு கருத்து வேற்றுமை மோதல்கள் காணப்பட்டிருக்கும். சித்திரை மாதம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆடி மாதத்தில் குறைவான மழை பெய்யும். ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள் வறட்சி ஏற்படும். ஐப்பசி மாதம் கால்நடைகளின் விலை அதிகரிக்கும். தங்கத்தின் விலை குறைவாக காணப்பட்டாலும் கார்த்திகை முதல் பங்குனி மாதம் வரை விலைவாசிகள் ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்தது தமிழ் வருடப்பிறப்பு நவநாயகர்கள் கணிக்கும் விகிதத்தை பற்றி நான் கூற இருக்கின்றேன். நவநாயகர்கள் தான் நம் நாட்டின் நிலைமைகளை நாம் குறிப்பிடுகிறோம். தமிழ்நாட்டின் கணிக்க சென்னையை பேஸ் பண்ணி நம்ம டைம் சொல்றோம். அதே மாதிரி இந்தியாவை கணிக்க உஜ்ஜயினியில் இருக்க சிட்டியின் மத்திய பிரதேச பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். வேர்ல்டு வைஸ் நம்ம டைமை கணிக்கிறதுனா கிரீன்விச் டைம் என்றதை பயன்படுத்தி நம்ம சொல்றோம். டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நமக்கும் இல்ல மதுரை இருக்கிற மற்ற இருக்கிற நாடுகளுக்கும் 11 நிமிடங்கள் கணக்கிடுறோம். அதே உஜ்ஜயினிக்கும் சென்னைக்கும் 27 நிமிடங்கள் வித்தியாசப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டை வைத்தும் தமிழ் மாதங்களை நம்ம கணக்கிடுறோம். தமிழ் வருடங்களுக்கு நவநாயகர்களை கணிக்கும் விகிதம் நம்ம எப்படி கணிக்கிறோம்னா பங்குனி மாதம் 16ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பு. நம்ம தெலுங்கு வருடப்பிறப்பு தான் முதல்ல நம்ம சூரியனா நம்ம கணக்கிடுறோம். இப்போ தெலுங்கு வருடப்பிறப்பு பங்குனி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அவருடைய அதிபதி யாருன்னா சூரியன். சூரியனை வச்சு நம்ம ராஜாவா எடுத்துக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பொதுவா எல்லாருக்குமே ராஜா, இந்த வருடத்தின் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். சூரியனை வச்சு ராஜாவை வச்சு நம்ம சொல்றது என்னன்னா நாட்டின் மேற்பகுதியில் போர் ஏற்படும். பொருட்களில் பதுக்கி வைப்பவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிப்பார்கள். குறைந்த அளவு மழை பெய்யும். தானியம் பழங்கள் பால் உற்பத்தி குறைவாக காணப்படும். கால்நடை நோயினால் பாதிக்கப்படுவார்கள். உபநாயகர் இந்த வருடம் சூரியனுக்கு உபநாயகர் யாருன்னு கேட்டீங்கன்னா குதிரை. அடுத்தபடியா தமிழ் வருடப்பிறப்பை வைத்து நாம் மந்திரியை கணக்கிடுறோம். தமிழ் வருடப்பிறப்பு எப்ப தொடங்குறது அப்படின்னா சித்திரை மாதத்தில் தொடங்குறத நம்ம மந்திரியை கணக்கிறோம். மந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர். சித்திரை மாதம் எந்த கிழமையில பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதி மந்திரி ஆவார். தமிழ் வருடப்பிறப்பை வச்சு கணக்கிடுறோம். அதுவும் சூரியன் தான் இந்த வருடத்திற்கு. அரச பயம், திருடர்கள் மற்றும் நோய் நொடியினால் மக்கள் பதற்றத்துடன் காணப்படுவார்கள். பழச்சாறு தரும் பழங்களின் உற்பத்தி அதிகமாகும். பழங்களின் விலை குறையும். ஆனால் சில இடங்களில் பழங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் உற்பத்தியானது குறைந்து காணப்படும். உணவுப் பொருட்கள் மற்றும் செல்வ வளர்ச்சி அதிகமாக காணப்படும். மந்திரி ஆளும் பிரதேசம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசம், உஜ்ஜயினி மற்றும் மாலத்தீவு ஆகும். அடுத்தது சேனாதிபதி அப்படின்னு சொன்னோம்னா இராணுவ அமைச்சர்கள். அது சனி பகவான். இந்த வருடம் ஆவணி மாதம் எந்த கிழமையில் பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதியே சேனாதிபதி ஆகிறார். அது சனிக்கிழமையில பிறக்கிறதுனால
போரினால் மக்கள் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்வார்கள். எதிரி நாடுகளால் அதிகப்படியான பிரச்சனைகள் தோன்றும். தேசம் சேதம் ஏற்படும். வெட்டுக்கிளி மற்றும் எலிகளால் பயிர்கள் மற்றும் பிற இதுகளை சேதமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம தோட்டம் வச்சிருக்கோம், வயக்காட்டுல வேலை செய்யறவங்க விவசாயிகளுக்கு எல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லலாம், வெட்டுக்கிளி வரும், எலி வரும், அதுக்கு நீங்க என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணணுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லலாம். சசியாதிபதி விவசாயத்திற்குரிய அமைச்சர். ஆடி மாதம் எந்த கிழமையில் பிறக்கிறதோ அந்த கிழமை நதியே சசியாதிபதி ஆகிறார். புதன்கிழமை போதுமான மழை பெய்யும், மக்கள் அமைதியாகவும் செல்வ செழிப்புடனும் காணப்படுவர். எந்த விதமான தொல்லைகளும் அனுபவிக்க மாட்டார்கள். பிராமணர்கள் வேத மந்திரத்தை கூறுவதிலும் சுப காரியங்கள் செய்வதிலும் ஈடுபடுவார்கள். சசியாதிபதி ஆளும் பிரதேசம் பாண்டவர் மற்றும் விதர்பா. அடுத்தது ரசாதிபதி. ரசாதிபதினா பழங்களின் உற்பத்தியை நம்ம குறிக்கிறது. அது யார் அமைச்சர்னு கேட்டீங்கன்னா கரும்புத்துறைக்கு இருப்பவர்கள் அமைச்சராகப்படுவார்கள். ஐப்பசி மாசம் எந்த கிழமையில் நிகழ்கிறதோ அந்த கிழமையின் அதிபதியே ரசாதிபதி. அவரு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை. சுக்கரன் அவருக்கு அதிபதி சுக்கரன். மக்கள் மத சம்பந்தமான நடவடிக்கையில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள், அமைதியாக இருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் சுபிட்சம் இருக்கும். அரசாள்பவர்கள் பாவத்தை செய்ய மாட்டார்கள். ஆளும் பிரதேசம் கோவா மற்றும் கொங்கன். அடுத்தபதியா தானியாதிபதி. தானியாதிபதி ஆள்பவர் செவ்வாய். உணவு செல்வத்தின் அதிபதி. தானியாதிபதிங்கிறது செல்வத்தோட அதிபதி. மார்கழி மாதம் எந்த கிழமையில பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதி தானியாதிபதி. திங்கட்கிழமை சந்திரன். வியாபாரிகள் நல்ல லாபம் அடைவார்கள். குறிப்பாக கால்நடை வியாபாரிகள் அதிகமாக சம்பாதிப்பார்கள். தானியாதிபதி ஆளும் பிரதேசம் ராஜஸ்தான், மார்வர், பார்மர். மேகாதிபதி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். திருவாதிரையில் சூரியன் எப்போ நுழைகிறாரோ அந்த கிழமையின் அதிபதியே மேகாதிபதி. ஞாயிற்றுக்கிழமை அதிபதி சூரியன். பார்லி, பருப்பு மற்றும் தானியங்களின் உற்பத்தி அபரிவிதமாக இருக்கும். மக்கள் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் இருப்பார்கள். ரசாதிபதி நீரசாதிபதி. தை மாதம் எந்த கிழமை பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதியே ரசாதிபதி. புதன்கிழமை. அப்போ அரசாங்கத்தில் குழப்பம், அதிக காற்று, மிதமான மழை, பயிர் விருத்தி. புகைப்படம், துணி, முத்து, சிப்பி, சங்கு, சந்தனம் முதலியவற்றின் விலைகள் கூடும். ஆளும் தேசம் மால்வா, பீகார். அடுத்தது தானாதிபதி. குளிர்கால பயிர்களை அதிபதி. புரட்டாசி மாசம் எந்த கிழமையில் பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதி தானாதிபதி ஆகிறார். புதன்கிழமை. தானாதிபதியோட அமைச்சர் நிதி அமைச்சர் ஆவார். பொதுவாக அதிகப்படியான விளைச்சல் இருக்கும், ஆனால் சிந்து சமவெளி பகுதிகளில் குறைந்த அளவு விளைச்சல் இருக்கும். அடுத்தது நம்ம மேடம் சொன்ன மாதிரி மழையை பத்தி அவங்க சொன்னாங்க, ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இப்போ மழையை குறிச்ச வரையும் நான் ஆகஸ்ட் மாசம் என்னன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆகஸ்ட் மாசம் 8/8/2025 அன்று நீர்ஜல நாடியில் சந்திரன் நின்று செவ்வாய் மற்றும் ராகு சேர்ந்து கண்டமழை பெய்யும். மழையானது அதனோட கண்டமழைனா அளவா இருக்கும்னு அர்த்தம். 9/8 அன்று அமிர்த நாடி. அமிர்த நாடிங்கிறது தான் முக்கியமான நாடி. அமிர்த நாடியில சந்திரன் நின்று வேற எந்த ராசி நட்சத்திரங்கள் எதுவுமே தேவையில்ல, அமிர்த நாடியில் சந்திரன் நிற்கிறப்ப அதிகப்படியான மழை பெய்யும். அதை எதிர்பார்க்கலாம். 9, 10 2 தினங்களும் அதிக மழைக்கு வாய்ப்புண்டு. 11, 12 ஜலநாடி அன்று மழை பெய்யும். 20/8 நீர்ஜல நாடி குரு, சுக்கிரன், ராகு கண்டமழை பெய்யும். 21, 22 அமிர்த நாடியில் சந்திரன், சூரியன், புதன் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அமிர்த நாடியில் இருக்கும்போது சந்திரன் கூட சூரியனும் புதனும் இருக்கிறதுனால அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து செப்டம்பர் மாசத்துக்கான மழை 4/9/25 நீர்ஜல நாடியில் சந்திரன், குரு, ராகு நல்ல மழை பெய்யும். 5/9 6/9 அமிர்த நாடியில் சந்திரன், புதன், சுக்கிரன் அதிக மழை பெய்ய வாய்ப்புண்டு. 7/9 8/9 ஜலநாடியில் சந்திரன் இருக்கிறதுனால சொற்ப மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. நீர்ஜல நாடியில் 17/9 அன்று நீர்ஜல நாடியில் இருக்கிறதுனால சந்திரன் நிற்பது பொழுது சூரியன், புதன், குரு, ராகு 5 கிரகங்கள் ஒன்றா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. 19/9 20/9 அன்று அமிர்த நாடியில் சந்திரன் இருக்கிறாரு, கூட சுக்கிரன் இருக்கிறதுனால அதிக மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 22/9 அன்று நீர்ஜல நாடியில் சந்திரன், சூரியன்,
ராகு நல்ல மழைக்கான வாய்ப்பு உண்டு. ஆயில்ய மகம், திருவோணம், அவிட்டம் இதுல செவ்வாய், குரு, சந்திரன் சேர்ந்திருந்தா எந்த நாடியும் நமக்கு தேவையில்லை. கண்டிப்பா அன்னைக்கு 100% மழை உண்டு. இதை நம்ம எப்படி கிடைக்கணும்னா கோச்சாரத்துல சேர்ந்து அமிர்த நாடியில இருந்தாங்கன்னா அன்னைக்கு 100% மழை வருங்கிறத நம்ம கணிக்கலாம். அடுத்தது சந்திர கிரகணத்தை பத்தி சொல்றேன். வானமண்டலத்தில் சந்திரன் பூமி நிழலில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது. இது சூரியன், பூமி, சந்திரன் இவர்கள் மூவரும் ஏறத்தாழ ஒரே வரிசையில் இருக்கும் போது ஏற்படுகிறது. சூரியனும் பூமியும் எப்பொழுதும் சூரிய பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் சந்திரன் 5 டிகிரி மட்டும் விலகி சுற்றுவார்கள். பௌர்ணமி அன்று பூமி சூரியன் சந்திரனுக்கு இடையில் இருக்கும் போது சந்திரன் சூரிய பாதையில் நெருங்கி இருக்கலாம் அல்லது விலகியும் இருக்கலாம். வேகத்தில் பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் பொழுது பௌர்ணமி அன்று சூரியனும் சந்திரனும் இடையில் இருக்கும் நிலை. ராகு கேது மேல் சந்திரன் இருப்பார் அல்லது ராகு கேது அருகில் சந்திரன் இருப்பார். ஏனெனில் சந்திரனுக்கு ராகு கேது நிழல் கிரகங்கள் ஆகும். சந்திரனுக்கு ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். இந்த வருடம் வரும் சந்திர கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். இது இந்த வருடம் இந்தியாவில தெரியுது. அதனால நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பா இதனால சேதங்கள் உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்களகரமான விசுவாச வருஷ ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணி முதல் 1:26 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் நிகழும் ராகு கிரகஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். கிரகம் ஆரம்பிக்கிற நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 9:56. முழு கிரகணமும் 10:59 ஸ்டார்ட் ஆகுது. கிரகண மத்தியஸ்தம் 11:41. முழு கிரகணம் முடிவு நேரம் 12:23. கிரக முடிவு 1:26. கிரகண தோஸ்தங்கள் நட்சத்திரம் சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூஷம், விஷாகம் கிரகண தோஷம் உள்ளவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி கிரகம் 8/9/25 அன்று செய்யவும். அன்று பகல் 12 மணி வரை போஜனம் செய்யக்கூடாது. யாரும் சாப்பிடாம இருக்கணும். ஸ்திர ராசி என்பதால் கிரகணம் வருவது இந்த வருடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திர ராசியில் கிரகணங்கள் பாதிப்பு அதிக காலம் நீடிக்கும். பொதுவா சூரிய கிரகணம் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துல இருந்தே அதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அதே சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பாதிப்பானது முதல் 1 மாதம் பின் 1 மாதமா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வருடமானது சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில இருக்குது, தமிழ்நாட்டிலேயே தெரியுது. நாட்டின் செல்வ நிலைகள் பாதிக்கும். விவசாய, கனிம வளங்கள், அசையா சொத்துக்கள் ஆகியவற்றை பாதிப்பு உள்ளாக்கும். வறட்சி நிலை, நிலநடுக்கம், சுரங்கப்பாதை விபத்துக்கள், நிலச்சரிவுகள் ஏற்படும். இது 1 மாதம் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையில் இறப்புகள் ஏற்படும். ஆளும் கட்சிகளில் அடிக்கடி மாற்ற முடிவுகள், குழப்பங்கள் எதிர்பார்க்கலாம். அதிகமான காற்று வீசும். புயலும் வெள்ளமும் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனைகள் ஏற்படும். மத்திய மாநில அரசுகள் ஆளுபவர்களுக்கும் மத்தியில் நமக்கு உண்டான பிரச்சனைகள் உண்டாகும். மற்ற நாடுகளில் உள்ள உறுதிநிலை பாதிக்கப்படும். மற்ற நாடுகளோட நம்ம செஞ்சுக்கிற தமிழ்நாட்டு கூட அவங்க நிறைய ஒப்பந்தம் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒப்பந்தங்கள்லாம் பாதிப்பாகி அதை ரத்து பண்ணவும் இந்த சந்திர கிரகணத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது இப்போ தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதியில வருது அப்படின்னா, முழுச்சந்திர கிரகணம் பாதிப்பு கரூர், நாமக்கல், சேலம் மாவட்ட தொகுதி, அது அமெரிக்கா வெளிநாட்டுல அமெரிக்காவின் சில பகுதிகள், ஜப்பான், ரஷ்யா, ஸ்வீடன், நியூசிலாந்து, தார்பன் போன்ற மேலை நாடுகளிலும் இதனுடைய பாதிப்பானது இருக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த என் கணியர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சேர்த்துக் கொண்டு நன்றி, வணக்கம். அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. வாங்க.